பட் போஸ்டீரியர் தை பெயின், போஸ்டீரியர் தையில் பிரச்சனை இருக்காது, வேறு ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கும். அது போஸ்டீரியர் தையில் நமக்கு சிம்டமாக தெரியும். அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைரிஃபார்மி சிண்ட்ரோம், நியூரல் டென்ஷன், லம்பார் டிஸ்க் ஹெர்னியேஷன், லம்பார் ஃபேசட் சிண்ட்ரோம், எசிஜன் டிஸ்ஃபங்க்ஷன், ஸ்பாண்டிலோஜெனிக் லீஷன்ஸ் போன்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் இந்த ரெஃபர்ட் பெயின் பொதுவாக வரும். இதோட சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா லோ பேக் பெயினோட அசோசியேஷனாக இருக்கும். அந்த லோ பேக் பெயின்ன்றது மைல்ட்லேருந்து சிக்னிஃபிகண்ட் பெயின் வரைக்கும் இருக்கலாம். போஸ்டீரியர் தை ஃப்ரீக்வெண்ட்டாக கிராம்ப் ஆகும், டைட்டாக ஃபீல் ஆகும், சம்டைம்ஸ் நம்னஸ் மாதிரி இருக்கும், டிங்லிங் சென்சேஷன் மாதிரி இருக்கும், ஷூட்டிங் பெயின் மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நாம் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய லம்பார் ஸ்பைனோடைய ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கம்மியாக இருக்கும், அதனால் பெயின் ப்ரொவோகேட் ஆகும். லம்பார் மூமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த போஸ்டீரியர் தையோடைய பெயின்ன்றது அதிகமாகும். டெண்டர்னஸும் இருக்கும். லம்பார் இன்டர்வெர்டிபிரல் ஜாயிண்ட்லேயோ எஸ்ஏ ஜாயிண்ட்லேயோ நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா